காலேஜ் கட் அடிச்சு எப்படி எங்க பசங்க இன்சார்ஜ் மேம்ட்ட மாட்டினாங்கன்னு பாக்கலாமா? காலேஜ் போலான்னு பஸ்ல டிக்கெட் எடுத்துட்டேன். எனக்கு தான் கிரிக்கெட் பத்தி ஒன்னும் தெரியாதாட்டு இருக்கு. சிஎஸ்கேவோட ஒரு குட்டி ஃபேனை பார்த்தேன். பஸ்ல சின்ன பசங்களா ஐபிஎல் பாட்டு வந்து தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு தான் கிரிக்கெட் நாலேஜ் கொஞ்சம் கூட இல்ல. ஃப்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே வண்டிக்கு போய் பெட்ரோல போட்டு ஏர் கம்மியா இருக்குன்ட்டு ஏர் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் கிளம்பிட்டோம். இன்னும் 4 நாள் தான் ரெகுலரா காலேஜ் வருவோம். அதுக்கப்புறம் ஃபேர்வெல், அதுக்கப்புறம் மாடல். இப்பதான் 12th முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இப்ப காலேஜ் லைஃப் முடிய போகுது. கிளாஸுக்கு போய் பார்த்தா சரியான ட்விஸ்ட். நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆட்டிருக்கு. ஒன்னும் ஒருத்தருமே வரல. இதுதான் எங்க பிஎன்ஐ கிளாஸ். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இன்னும் யாருமே வரல. கிளாஸே எம்டியா இருக்கு. அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்கு. சைன் பண்ணிட்டு ஆடிட்டோரியம் போங்கன்னாங்க. அங்க போய் அசிங்கப்பட்டு 11 o'clock தானே உங்களை வர சொன்னோம். நீங்க செகண்ட் பேட்ச் தானே, உங்களை யார் இப்ப வர சொன்னது அப்படின்னாங்க. இதுலயே எங்க பசங்க டிப்ரெஷன் ஆயிட்டானுங்க. டிப்ரெஷன் ஆயிட்டு கிளாஸுக்கு போகாம வெளியில போலாம் அப்படின்னு பிளான் போட்டு வெளியில கிளம்பிட்டாங்க. மேம் வந்து கிளாஸுக்கு சீக்கிரம் வர சொல்லி கால் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வெளியில போயிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. ஒருத்தன் போனவன் கம்முன்னு போயிருக்கணும். வெளியில போய் எல்லாத்தையும் டிராப் பண்ணிட்டு எங்களை மண்டை கழுவி கூட்டிட்டு போறேன்ட்டு வந்துட்டு அவன் மேம்ட்ட மாட்டிட்டான். சரியான ஃபன்னா இருந்துச்சு. திரும்பி பார்த்தா கேர்ள்ஸும் கிளாஸுக்கு போகாம கீழே சுத்திட்டு இருக்காங்க. மேம் பாட்டு மனசே விட்டாங்க. கடைசியில கிளாஸுக்கு போயிட்டோம். வெளியில போனவங்களும் உள்ள வந்துட்டாங்க. இப்ப லைனா வந்துட்டு இருக்காங்களே இவங்களா வெளியில போனவங்க தான். கேர்ள்ஸ் எல்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. கடைசியில பாய்ஸ் தான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருந்தாங்க. 11 o'clock ஆனதும் செகண்ட் பேட்ச் கூப்பிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். படிக்கட்டுல எங்க பசங்க தாவி தாவி போயிட்டு இருந்தாங்க. தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு பாட்டு இருந்தேன். இந்த தண்ணி தொட்டி இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். இந்த டம்ளர்ல தண்ணி குடிக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட். வீடியோ எடுக்கிறப்பயாச்சும் ஒரு பூச்சி தான் இருக்கு. சும்மா நார்மலா வந்து தண்ணி குடிக்கலாம் டம்ளரை கையில எடுக்கிறேன். உள்ள இருந்து 5 பூச்சி பறந்து போச்சு. மனசே விட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல எங்க ஆள் ஒருத்த உள்ள போயிட்டான். உள்ள போய் பிஸ்கெட் வாங்கி வச்சிருந்தான். பிஸ்கெட்டை சாப்பிட்டே ப்ரோக்ராம் பாட்டு இருந்தோம். அங்க ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு. இங்க எங்க ஆள் தூங்கிட்டு இருக்கான். ஆடிட்டோரியத்துல ஸ்டோரேஜ் ஃபுல்லானங்காட்டி சேர் இல்லாதவங்கள கீழே உட்காந்து இருந்தாங்க. அங்க என்ன அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துச்சுன்னா, ஈரோட்ல வந்து குழந்தை திருமணம் அதிகமா நடக்குதாமா, அதனால சைல்டு மேரேஜ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அப்புறம் அங்க இருந்து கிளம்பிட்டோம். வெளியே பிஸ்கெட் கொடுத்துட்டு இருந்தாங்க. குடுக்கல, அடிதடி போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க. நானும் எப்படியே உள்ள பூந்து ஒரு பிஸ்கெட் எடுத்துட்டேன். அப்புறம் அங்க இருந்து கிளாஸுக்கு போயிட்டோம். கிளாஸுக்கு போயிட்டு ஐடி கார்டை பார்த்தா ஐடி கார்டை காணோம். கூடவே தான் இருக்கானுங்க. எப்படி எடுக்கிறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. எல்லா கிளாஸ்லயும் இப்படி ஒருத்தனை இருக்கதா செய்யறானுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.